ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிக் மாமா லூட்டி சமையல என்ன செய்ய போறோம்னா கிரீன் சிக்கன். சரிங்க, அதுக்கு தேவையான பொருளை வச்சிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு, கரி லீவ், மின்ட் லீவ், ஜிஞ்சர், கார்லிக், பச்சை மிளகாய், கிரீன் சில்லி, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோஸ் அண்ட் சிக்கன். மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்க, தாளிக்க வேண்டியது கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சல் இதெல்லாம் போட்டு ஓகேங்களா. செய்யும்போது அப்படியே சொல்லுவேன். இதில் கொஞ்சம் கூட சில்லி பவுடர் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். 1 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆனியன் போட்டுக்கிறேன். அண்ட் அதுலேயே டொமேட்டோஸ், கொஞ்சம் கார்லிக், கிரீன் சில்லி அண்ட் ஜிஞ்சர் கூட இந்த முந்திரி பருப்பு போட்டுறேன். இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மிக்சர் கிரைண்டரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் தனியாக. ஓகேங்க, இப்போ நல்லா பாயில் அடிச்சு இது நான் மிக்சர் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். இப்போ அதே கடாயில் நான் பட்டர் ஊற்றிக்கிறேன். ஏலிக் போட்டுக்கிறேன். பற்றி கொஞ்சோண்டு ஜீரகம். இப்போ நான் இதில் வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த விழுதை நான் இதில் போடுறேன். புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை நான் ஊற்றுறேன். இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு மட்டும் போடுறேன். 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி சுண்டணும். இப்போ இந்த மாதிரி சுண்டி வர ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கிறேன். இதில் மெயின் என்னன்னா கொத்தமல்லி, புதினா தான் நிறையா இருக்கும். மிளகாத்தூள்லாம் போடவே கூடாதுங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவோட ஒரு 3 பச்சை மிளகா போட்டு அரைச்சேன் இல்லைங்களா, அவ்வளோதான். அதோட இப்போ போட்ட மிளகாத்தூள் தான். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மினிட்டு சொன்ன பிறகு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, அஞ்சல் வை. கிரீன் சிக்கன் ரெடி. இதிலே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். வரேன். சரிங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எல்லா டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. சரிங்களா, மறக்காமல் டைம் இருக்கும்போது கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், நியூ வியூவர்ஸ், கமெண்ட். ஓகேங்களா, நீங்கள் இதே மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. சட்டமா பாய்.